யாரெல்லாம் வந்துட்டு ரவுடிஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு கள்ளச்சாராய குற்றவாளிகள். அந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சிருவேன், அதுல குண்டர் சட்டத்துல போடுவாங்க. பிரிவென்ஷன், கணனி வெளிச்சட்டம். இப்போ வந்துட்டு நம்மளுடைய இப்ப செல்போன்ல நிறைய இது பண்றாங்கல்ல, அந்த மாதிரி குற்றவாளிகள். அதே மாதிரி மருந்து சரக்கு குற்றவாளிகள். இப்போ அதுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்கு. மருந்துல வந்துட்டு கலப்படம் பண்றது, அந்த மாதிரி குற்றவாளிகள். அதே மாதிரி வன குற்றவாளிகள், சந்தன மரம் வெட்டுறது, கடத்திட்டு போறது, சந்தன மரத்தெல்லாம் வெட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி குற்றவாளிகள். குண்டர்கள், அமைதிக்கு பங்கத்தை விளைவிக்கக்கூடிய சமூக விரோத செயல்களை செய்யக்கூடிய இந்த மாதிரி ரவுடிஸ் இருக்காங்கல்ல, ரவுடிசம் பண்றாங்களே, கத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுறது, நான் தான் பெரிய தாதாங்கிறது, இந்த மாதிரி ஆட்கள். அதே மாதிரி வந்து பாலியல் குற்றவாளிகள், பாலியல் பலாத்காரம் பண்றது, இந்த மாதிரி குற்றவாளிகள். அதே மாதிரி குடிசை நில அபகரிப்பாளர்கள், நிலம் அபகரிச்சு போட்டு அங்க ஒரு குடிசை போட்டுருவானுங்க. உருக்காட்சி கொள்ளையர்கள். நம்ம இப்ப சினிமால வந்துட்டு காப்புரிமை சட்டம்லாம் இருக்கும்போது பர்மிஷன் வாங்காதெல்லாம் அந்த ப்ளூ ஃபிலிம், அது என்ன சிடி என்னமோ சொல்லுவாங்களே, காப்பி ரைட்ஸ் வாங்காம அந்த சிடிஸ் எடுத்துட்டு அந்த படத்தை உடனே சிடி எடுத்துருவாங்க, பைரசி. அந்த மாதிரி ஆட்கள். அப்புறம் ஆகியோர்களின் அபாயகரமான நடவடிக்கைகளை தடுத்தல் சட்டம் 1982ல இந்த குண்டர் தடுப்பு சட்டம் கொண்டாந்தாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டாந்த சட்டம் இது, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தமிழ்நாடு. இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டாந்து தான் அழகா ரவுடிஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க.